உலகத்துல எங்கேயும் நடக்காத ஒரு விசித்திரமான ஒரு கூட்டணி, இந்தி கூட்டணி புதுச்சேரியில் இருக்கு. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக 16 இடத்துல போட்டியிடணும், ரிமைனிங் 14 இடத்துல வேறு வேறு கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடணும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக 6 நபர்களை இங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். காரணம், கட்சியை தாண்டி அவங்க போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருப்பதாக காங்கிரஸ் சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு தெளிவாக தெரிகிறது, புதுச்சேரியில இந்தி கூட்டணி என்று சொன்னால் அது குழப்பமான கூட்டணி தான். அது மட்டும் இல்ல, திருமாவளவன் அவருடைய விசிகே கட்சி அவர்கள் கூட்டணி தர்மத்தை எல்லாம் மீறி 3 இடத்துல அவங்க போட்டியிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி தர்மத்தை மீறி அவர்களும் 3 இடத்துல போட்டியிடுறாங்க. சில இடத்துல மக்களுக்கே குழப்பம். திமுகவும் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இருக்கு. 4 வேட்பாளர்களும் சில இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்று சொன்னது போல அவங்க 3 இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த கூட்டணி இவங்க ஆட்சிக்கு வரும் பட்சத்துல மக்களுக்கு ஒழுக்கமான ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க? அதனால்தான் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆட்சிக்கு முன்பே இவர்களால் ஒரு கூட்டணியை ஒழுங்காம அமைக்க முடியல. கூட்டணிக்குள்ள பரஸ்பர ஒரு மரியாதை இல்லை. 30 தொகுதிகளும் கூட இவர்களுக்குள்ள இடஒதுக்கீடு செய்து அந்த பேச்சையே அவங்களால காப்பாற்ற முடியல. எப்படி இவர்கள் 5 வருட காலம் மக்களுக்கு ஆட்சி கொடுப்பாங்க? அதனால் கூட்டணி அமைப்பதிலே தோல்வி, வேட்புமனு தாக்கல் செய்வதிலே தோல்வி, எல்லாவற்றிலும் இந்தி கூட்டணி தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது நமக்கு தேர்தல் நாள் என்று வாக்கு எண்ணிக்கையும் பொழுது மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. எந்த மாற்று கருத்து இல்லை.